வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன் நம்பர் 1ல் பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.3.2 உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல். இந்த தலைப்பில் 4th டைட்டில் உலோகங்களை பயன்படுத்தி ஒடுக்குதல். இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து அலுமினோ வெப்ப ஒடுக்க முறை அப்படின்னு ஒன்று நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முறை. ஒரு கலன் எடுத்துக்கிறோம். இது வந்து தீக்களி மண்ணால் செய்யப்பட்ட கலன். செங்கல் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம வீடு கட்டுற செங்கல், மண்ணில் செஞ்ச செங்கல் இருக்கும்ல, அதை வச்சு கட்டியிருக்கிற ஒரு கலன். இது வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமிக் ஆக்சைடு Cr2O3, இது கூட அலுமினியம் துகள் இதை எடுத்துக்கிட்டு இது மேலே வந்து எரியூட்டும் கலவை அப்படின்னு ஒன்று வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எரியூட்டும் கலவை வைக்கிறோம். இது வந்து எரியூட்டும் கலவை. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரியம் பெராக்சைடு, இப்போ BaO2 அண்டு மெக்னீஷியம், இது ரெண்டும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த இடத்துல வச்சிடறோம். அடுத்து இதில் வந்து ஒரு மெக்னீஷியம் நாடா ஒன்று வைக்கிறோம், ஒரு திரி மாதிரி. இது வந்து மெக்னீஷியம் உலோகம். ஸோ இது வந்து மெக்னீஷியம் உலோகம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த முழு அமைப்பையும் ஒரு மண் தொட்டியில் வச்சிடறோம். ஒரு பெரிய கலனில் மணலை நிரப்பி வச்சிடறோம். ஸோ இது வந்து மணல். இந்த மணல் வந்து வெப்பத்தை கடத்தாத தன்மை பெற்றிருக்கும்ல, அதனால இந்த தீக்களி மண்ணால் செய்யப்பட்ட இந்த கலன்லேருந்து வெப்பமானது வெளியேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வெளியில் வந்து இந்த வெப்பத்தை தாங்கும் அல்லது வெப்பத்தை கடத்தாத தொட்டியை வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து அமைப்பு. இப்போ என்ன வினை நிகழுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெக்னீஷியம் நாடாவை வந்து நீங்கள் பற்ற வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும், இந்த மெக்னீஷியம் நாடா அப்படியே எரிஞ்சிக்கிட்டே வந்து இங்கே இருக்கிற BaO2 பேரியம் பெராக்சைடு அண்டு மெக்னீஷியம், இதுக்கு நடுவில் வந்து வினையானது தொடங்க வைக்கப்படும். அதை நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். BaO2 பேரியம் பெராக்சைடு அண்டு மெக்னீஷியம் Mg, இது ரெண்டும் வினைப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த Mg வந்து இந்த O2வில் இருக்கிற ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு MgO அப்படின்னு போயிடும். அப்போ மீதி BaO மட்டும் இருக்கும், அது வந்து பேரியம் ஆக்சைடாக மாறிடும். இப்போ நமக்கு வந்து பேரியம் ஆக்சைடு அண்டு மெக்னீஷியம் ஆக்சைடு, ஸோ இந்த மாதிரி 2 ஆக்சைடு கிடைக்குது. இது கூட வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, வெப்பம் நமக்கு கிடைக்கும். இந்த வினை வந்து ஒரு வெப்ப உமிழ் வினை. ஸோ வெப்பம் கிடைக்கும். இந்த வெப்பம் எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 852 கிலோஜூல் பர் மோல். இவ்வளோ வெப்ப ஆற்றல் வெளிப்படும். இதனால் இந்த வினையில், அதாவது இந்த கலனில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுற வெப்பம் 2400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பேரியம் பெராக்சைடும் மெக்னீஷியமும் சேர்ந்துச்சுன்னா உருவாகிற வெப்பத்தின் மதிப்பு இந்த 2400 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பநிலையை உருவாக்குது. இந்த வெப்பநிலை வந்து இங்கே இருக்கும். இந்த இடத்துல 2400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் உருவாக்கப்படுது. இந்த 2400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இந்த எரியூட்டும் கலவை ஓரத்தில் இருக்கும்ல, இந்த Cr2O3 அதுக்கப்புறம் அலுமினியம் துகள், இதில் வந்து வினை புரிய ஆரம்பிக்கும், வினை தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த வினை நம்ம எங்கே எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். Cr2O3 இது கூட அலுமினியம் சேர்த்துனோம்னா
இப்படி கவனிங்க, இந்த அலுமினியம் வந்து இந்த சிஆரை இடம்பெயர செஞ்சு இந்த சிஆர் வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு ஏஎல்லும் O3யும் சேர்ந்து Al2O3 இந்த மாதிரி ஒரு பொருளும், இப்போ 2 சிஆர் வெளியில் போயிடுச்சு இல்லையா, இது வந்து 2Cr அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த குரோமியம் வந்து நமக்கு தேவையானது. இதை தான் நம்ம இந்த முறையில் பிரித்து எடுக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது Al2O3 வருது, அதனால் 2Al நமக்கு தேவை. ஸோ இங்கே வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். இந்த Cr2 தான் இங்கே 2Cr அப்படின்னு போயிடுச்சு. இப்போ இந்த வினையிலையும் வெப்பம் கிடைக்கும் நமக்கு. அப்போது இந்த மாதிரி இந்த வினை முழுக்க நமக்கு வந்து அந்த Cr2O3 அண்ட் Al வினை புரியணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தேவை. இந்த வெப்பமானது ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மெக்னீஷியம் நாடாவை பற்ற வைக்கிறது மூலமாக எரியூட்டும் கலவை எரியப்பட்டு 2400 டிகிரி செல்சியஸ் அடையுது. அதிலிருந்து உருவாகிற இந்த வினை இருக்குல்ல, அதாவது Cr2O3லேருந்து Cr வர வினை, இதுலேயும் வெப்பம் நமக்கு கிடைக்குது. ஸோ மொத்த வெப்பமும் இந்த வினையை நிகழ்த்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதே சமயத்தில் வெளியிலேருந்து நம்ம எந்த வெப்ப ஆற்றலையும் இந்த வினைக்கு கொடுக்கல. இந்த மாதிரியான வினைகள் நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக லாபகரமான முறையில் அமைகிறதுனால இந்த அலுமினியம் வெப்ப ஒடுக்கும் முறை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், Cr2O3 குரோமிக் ஆக்சைட்லேருந்து குரோமியத்தை பிரித்து எடுக்கிறோம், அதாவது ஒடுக்கம் அடைய செய்கிறோம். இதில் கிடைக்கிற இந்த குரோமியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாசு உள்ள குரோமியமாக இருக்கும். இதை வந்து மறுபடியும் மின்னார் பகுதிகளுக்கு உட்படுத்தி தூய்மையான குரோமியம் உருவாக்கப்படும், அதாவது பிரித்து எடுக்கப்படும். ஓகேவா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த லெசனில் இருக்கிற எல்லா பகுதிக்குமான வீடியோ லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.